காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 66. கவிதை திறன் வளர இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். கவிதை எழுதக்கூடிய திறன் வளர கொஞ்சம் பொய்யும் தேவை. ஆனால் அந்த பொய் நன்மை செய்யக்கூடிய பொய்யாக இருக்க வேண்டும். வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன் பசும்பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் விற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தொத்திரமே. பொன்னாலாகிய மலையை வில்லாக கொண்டிருக்கும் சிவபெருமானின் இடப்பாகம் விற்றிருக்கும் வள்ளியே தாயே, கல்வி அறிவினால் நான் ஆற்றல் பெற்றவன் இல்லை, மிகச் சிறியவன். நின் செம்மையான மலர்பாதங்களை விட வேறு எதன் மீதும் பற்று இல்லாதவன். மிகுந்த தீவினை மிக்கவன். நான் புனைந்திருக்கும் இந்த பாமாலை குற்றமுள்ளதாயினும் அம்மையே, இவை உன் புகழ்பாடும் தொத்திரங்கள். ஆதலால் இனிது ஏற்றருள வேண்டும். ஆம், நீங்கள் எப்போதும் உண்மையை பேசுங்கள். உங்கள் கவிதை பொய்யால் அழகு பெறுவதைக் காட்டிலும் உண்மையால் ஓங்க வேண்டும். அதற்குத்தான் நான் முதலிலே அப்படி சொன்னேன். உண்மையை பேசுகின்ற கவிதை கொஞ்சம் உணர்வு மிகுந்ததாக இருக்கும். அம்பிகையை வணங்குங்கள், அவள் மீது பாமாலையை சொல்லுங்கள். உங்கள் சுய வசனங்களால் விசனப்படுங்கள். இது பாரதியின் கூற்று. அபிராமி அந்தாதி தினம் தினம் சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம். அதன் வழி தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.